உங்க ஹேண்ட்பேக்கை கொடுங்க என்கிட்ட, நான் தரமாட்டேன். வீட்டுக்கு செல்ல முயன்ற பெண் ஊழியரின் கைப்பையை வலுக்கட்டாயமாக பிடுங்கி வைத்துக் கொண்ட பேரூராட்சி தலைவர் பெண்களை இரவு வரை பணியாற்ற சொல்லி கேட்க மறுத்தால் மிரட்டுகிறாரா? கன்னியாகுமரியில் என்ன நடந்தது? கன்னியாகுமரி மாவட்டம் ரீதாபுரம் பேரூராட்சி தலைவராக இருந்து வருபவர்தான் எட்வின் ஜோஸ். அரசியல் பிரமுகரான இவர் பேரூராட்சியில் பணியாற்றும் பெண் ஊழியர்களிடம் கடந்த ஒரு வருடமாக அத்துமீறி நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் பேரூராட்சி 7வது வார்டு திமுக கவுன்சிலர் ஜெயசேகர் என்பவர் பேரூராட்சி தலைவர் எட்வின் ஜோஸ் குறித்து புகார் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆம், பெண் ஊழியர்களை பணியிட மாற்றம் செய்து விடுவதாக கூறி மிரட்டுவதாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அத்துமீறும் 10க்கும் மேற்பட்ட சிசிடிவி ஆதாரங்களுடன் மாவட்ட ஆட்சியரிடம் அவர் புகார் அளித்துள்ளார்.